அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் உங்களோடு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்டு. அற்புதமான ஒரு வார்த்தை. போலிகளை விட்டு நாம் விலக வேண்டும். நமது வாழ்க்கையிலே போலித்தனமான எந்த ஒரு சூழ்நிலைகளும் இருக்கவே கூடாது. யதார்த்தம்தான் இருக்க வேண்டும். உண்மை போல நடிப்பது நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. அதுபோல யாரிடமும் உண்மை இல்லாத போலித்தனமான பொக்குத்தனமான வாழ்க்கை வாழ்கிறவர்களிடத்திலும் நமக்கு உறவுகள் இருக்கக்கூடாது. அவர்களை விட்டு நாம் விலக வேண்டும். நாம் விலகிக் கொள்ள வேண்டும். இதை 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே இப்படியாக பரிசுத்த பவுல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். உண்மையிலே விசுவாசிகளாக இருப்பார்கள். ஆனால் அந்த விசுவாசியாக இருக்கிறது நிமித்தம் எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டுமோ அதை மறுதலிப்பார்கள். அதற்கு மாறாக வாழ்வார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலகிவிட வேண்டும் என்று சொல்லி அவர் புத்திமதிகளை நமக்கு கொடுக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலேயே இதை பார்க்கிறோமே. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துத்தான் நாமும் கூட பல நிலைகளிலே நாம் நடமாடிக்கொண்டே இருக்கிறோம். உண்மையான நமது நிலைகளை மற்றவர்கள் பார்க்க முடியவில்லை. ஒரு போலித்தன்மையை, அதாவது நாம் உற்சாகமாக பாடுகிறது போல நாம் பாடுகிறோம், சந்தோஷமாக பாடுகிறவர்கள் போல பாடுகிறோம், நாம் தேவனோடு மெய்யான ஐக்கியம் வைத்திருக்கிறது போல நாம் உற்சாகமாக ஜெபிக்கிறோம். மற்றவர்களிடத்திலே பார்க்கிற வண்ணத்திலே மகிழ்ச்சியாக அன்பாக நடந்து கொள்வது என்பது தெரிகிறது. ஆனால் நமக்கு தெரியுமே, உள்ளத்திலே சமாதானம் இல்லாத நிலை, அவர்களிடத்திலே சந்தோஷமாக பேசக்கூடிய மனநிலை இல்லை. உள்ளத்திலே நமக்கு வருத்தமும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு மாறாக நம்முடைய சிரிக்கிறோமே, அந்த சிரிப்புக்கு மாறாக வேறு ஒன்று நம்மளே இருக்கிறது நமக்கு தெரியும் தானே. ஜெபிக்கிறோம், ஆனால் கனத்தையும் மகிமையையும் தேவனுக்கு கொடாமல் நமக்கு என்று எடுத்துக்கொள்ளமாக நம்மை நிலைநிறுத்தி காண்பிக்கும்படியாக மற்றவர்கள் நம்மை குறித்து வைத்திருக்கிற இமேஜ் கெட்டு போகாமல் இருப்பதற்காக எப்போதும் ஜெபிக்கிற நாம் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கிறோமே. உள்ளத்திலே அதில் ஒரு போலித்தன்மை இருக்கிறது. மற்றவரிடத்திலே பார்க்கிற ஒரு நிலைகளை விட நம்மிடத்திலே நாம் பார்ப்பதை நாம் கற்றுக்கொண்டால் பிறரிடத்திலும் இந்த போலித்தன்மைகள் இருப்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும். அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னாலும் சரி, அந்த நிலையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். போலி என்பது என்ன, உண்மை என்பது என்ன, யதார்த்தம் என்பது என்ன, யதார்த்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது என்ன, இவைகளை வேறுபடுத்தி பார்ப்பதிலே மிகவும் சுலபமானது எனக்கு தெரிகிறது. இதிலே ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. யாரும் அசைக்க வேண்டியதில்லை. அது தானாக நினைத்து எல்லா விரல்களையும் அசைக்க முடிகிறது, நடக்க முடிகிறது, பேச முடிகிறது. ஜீவன் இருக்கிறதை வெளியே காண்பிக்க முடிகிறது. ஆனால் பேசலாம், நடக்கலாம், அதிலே எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறதே. ஜீவன் இருக்கிறதா? எவ்வளவோ வாகனங்கள் சத்தம் இடுகின்றன, ஓடுகின்றன, வருகின்றன. அதுக்கு ஜீவன் இருக்கிறதா? ஆகையினால் அவர்கள் அசைவாடுகிறார்கள், பேசுகிறார்கள், பார்க்கிறார்கள் என்கிறதினாலே நாம் ஜீவன் இருப்பதாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிலே உயிர் இருக்கிறதா? இவைகளிலே தான் நம்மையும் அறிந்து கொள்ள முடியும். மற்றவர்களோடு பழகிற பொழுதும் நாம் நம்மை கண்டதினாலே பிறர் மத்தியிலே இருக்கிற போலித்தன்மையையும் நாம் கண்டுகொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, இந்த போலி வாழ்க்கையிலிருந்து விலகுவதற்கு சில குறிப்புகளை உங்களிடத்திலே சொல்லியிருக்கிறேன். நாம் இந்த நிலையிலே நம்மளை பாதுகாத்து கொள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.